ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே வந்து காலையில் எழுந்திரிச்சதும் பல் விளக்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டில் பொல்லங்காய் அறுத்து கொடுக்க சொன்னாங்க. சரின்ட்டு அறுத்து கொடுத்துட்டு பழைய கஞ்சி ப்ளஸ் கச்சிக்காய் கடலக்காய் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். டுடே வந்து சண்டே விலாக். ஒரு 2 மரிச்சி அண்டை வெட்டிட்டேன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. இன்னும் 2 தான் இருக்குது. சரி வந்து வெட்டலான்னு பார்த்தா தண்ணி இல்லையே. தண்ணி விட்டு அப்புறம் தான் வெட்டணும். சரி, ஒரு வரப்பு மட்டும் தண்ணி இருக்குது லைட்டாக, அதில் போய்ட்டு வெட்டுவோம். ரெண்டு வரப்புக்கு ஒட்டுத்தலை வேற வைக்கணும். தண்ணி போயிட்டே இருக்கு, லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இந்த வரப்பில் வந்து இந்த ஓரம் மண் வாரி போட்டிருக்காங்கல்ல, இது வந்து ஒட்டுத்தலை மாதிரி வைக்கணும். இது பள்ளத்து கயனி, கீழ் சைடு வந்து எதனா பள்ளத்து கயனி இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து கசிஞ்சு போயிடும். அதனால் நம்ம தண்ணி வயலுக்கு பாய்ச்சும் போது அவங்க கயனிக்கு தான் போகும். நம்ம கையிலேயே நிற்கணும்னா இந்த மாதிரி பண்ணால் தான் நிற்கும். அப்படி இல்லைன்னா எலியும் அதிகமாக வலை மாதிரி போட்டு அது வழியாகவும் தண்ணி போயிடும். ஸோ இதேமாரி பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு. எல்லாருமே பயிர் நட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒதுக்கி விடுவாங்க, அது கட்டுத்தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இதுதான் பெஸ்ட்டு. இது ஒரு 2 வரப்புக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் தண்ணி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒரு வரப்பு தான் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தண்ணி உள்ளான்னு பார்த்தா அங்கே சித்தப்பா விட்டு அடிச்சுங்கிறாங்க. முதல்ல இதை வெட்டுவோம். பண்ணுறது மோட்டில் கைனியை வச்சிங்கன்னு சுற்றி பள்ளத்தில் கைனிங்க இருக்காங்கட்டே தண்ணியெல்லாம் அது வழியாகவே போயிடுது. வரப்புலாம் அந்த மாதிரி எல்லா பயிருக்கும் மண் வாரி போட்டுன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா மோடு பள்ளம், நிறைய எலி வலை அப்படி தான் இருக்கும். அது வந்து இப்போ 2 பக்கம் 2 கைனி இருக்குன்னா, வேறு ஆள் இருக்குன்னா கண்டிப்பாக 2 பேருமே பாதி போட்டால் தான். அப்படி போடாத, போட்டி மேலே என் கைனி மண் உனக்கு போட்டா அப்படின்ட்டுலாம் போட்டி போட்டு வந்தோம்னாக்கா வரப்பு நல்லா இருக்காது, நடக்கவும் சரியாக வாட்டப்படாது. இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் வேலை தெரியாது, உடம்பு ஹெல்த்தாக நல்லா இருக்கும். நம்ம எங்கே செய்கிறோம்? நம்மலாம் கம்பெனி லைஃப்க்கு மாறிட்டோம். அதனால் ஹெல்த்தும் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் கம்பெனி லைஃப்க்கு மாறிடவே சின்ன வயசுலேயே பிபி, சுகரு, இது அதுன்னு கண்ட நோய் வருது. 1000 பணம் வச்சுருந்தாலும் ஹெல்த்து போச்சுன்னா அவ்வளோதான். அதனால் எல்லாருமே விவசாயத்தை வந்து மதிங்க, சும்மா கேவலமாலாம் பார்க்காதீங்க. நம்ம பாடி வந்து எவ்வளோ ஒர்க் ஆகுதோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது. அப்பத்துலேருந்தே இந்த மாதிரி அழகாக நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இல்லாமல் எல்லாம் படிச்சுட்டு
போகலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போகலாம். எல்லாருமே அதுக்கு போகணும் கம்பெனி வேலைக்கு அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க அந்த வேலையை செய்யலாம். விருப்பம் எந்த வேலையில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க அந்த வேலையை செய்யலாம். பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டணுமா அப்படின்ட்டு. ஆனால் இது கஷ்டப்பட்டு வெட்டினா தான் நல்லாயிருக்கும். அடி வரைக்கும் வந்து கொத்துற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பயிர் ஓரம். இதெல்லாம் சரியாக வராது. நிறைய பேர் வந்து மேலே இருக்கிற வரப்பை மட்டும் அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்க, தண்ணி கடியில் இருக்கிறதெல்லாம் கொத்த மாட்டாங்க. அதெல்லாம் ஒழுங்காக கருக்காக கொத்தி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் நான் வந்து இப்படி கிராஸாக கொத்துறேன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொத்துறதுக்கு. மேலே வந்து கரெக்டாக ஒரே லீனியராக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து இப்படி கொத்தி எடுக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி நிறையா இருந்தால் ஈஸியாக இருக்கும். இன்னும் வெட்ட நிறைய பேர் எப்படி வெட்டுவாங்கன்னா, இதான் வரப்புனா அவ்வளோதான், இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. லைட்டாக கீழே அவங்க ஓனருங்க எதனா பார்த்து எதனா கண்டுபிடிப்பாங்கன்ட்டு தண்ணிக்கு கீழெல்லாம் கொத்த மாட்டாங்க, தண்ணி இருக்கிற வரைக்கும் இப்படி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து சும்மா மேலாவாக கொத்துறது, ஏமாத்துறது. ஆனால் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதை வந்து கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படியும் பண்ணலாம், ஓரம் ட்ரக்லேயே ஓரம் ஓட்டிட்டாங்கனாக்கா அது பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் ட்ரக்கை வந்து கொஞ்சம் தள்ளி தான் ஓட்டுவாங்க ஒரு சிலர், வரப்பு அடிப்படும்ன்ட்டு. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஓரம் அடியில் வரைக்கும் கொத்தி தான் ஆகணும். அவ்வளோதாங்க சண்டே மார்னிங் ஒர்க்கு. நான் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எதனா பிளான் பண்ணுறேன் விலாக் எடுக்கிற மாதிரி. பெருசாக இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. சரி விலாக் எடுக்கணுமே, எதனா வெளில போவோம் அப்படின்னு கிளம்புனா தான் உண்டு. பார்ப்போம், அடுத்த விலாக் எதனா பிளான் பண்ணுறேன் நான். எனக்கு வந்து ஈச்சங்கொலை காய் இருக்காது இப்போது. அந்த ஈச்ச மரம், சின்ன மரம் வந்து குர்த்தை வெட்டி சாப்பிட்ற அந்த வேட்டைக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். அது வேட்டைக்கு போகிறன்ற அளவுக்கு அவ்வளோ நிறையாலாம் இருக்காது, ஏதோ 1-2 மரம் தான் எங்கன்னா இருக்கும். அதுதான் தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் வெட்டியிருக்கேன், பாதி மறிச்சு. அதெல்லாம் தண்ணி இல்லை, அது அப்புறம் வந்து தான் வெட்டணும். இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு கிளம்பிட வேண்டியது தான். மூச்சு வாங்குற அளவுக்கு ஒர்க் செய்யணும்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சரி, சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து செல்லம் கொடுத்து இந்த மாதிரி நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேன், நீ கஷ்டப்படக்கூடாது, படிச்சுட்டு கம்பெனியில் வேலைக்கு போனோம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, பூமர் மாதிரி. ஏன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு நீ எந்த வேலையும் அவங்களுக்கு வைக்க மாட்டேன். கம்பெனியில் போய்ட்டு வேலை செய்வான், படித்து முடிச்சுட்டு அங்கேயும் போய்ட்டு உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு 30-35 வயசுலேயே பிபி, சுகரு எல்லா நோயும் வரும். கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்புன்ட்டு. இதெல்லாம் தேவையில்லாத எவ்வளோ கெட்ட பழக்கம் வேறு. கெட்ட பழக்கத்தையும் அவாய்ட் பண்ணணும், ப்ளஸ் நம்ம பாடியும் எல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கணும். அதுக்கு எல்லா மசிலும் ஆக்டிவேட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லை. இந்த மாதிரி ஃபார்மரிங் இல்லையா, அவங்களுக்கு வயக்காடு இல்லை, வேலை செய்ய வழி இல்லைன்னா அவங்க ஜிம்முக்கு போய் ட்ரை பண்ணலாம். சிட்டியில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களாம், வில்லேஜெல்லாம் ஜிம்மே தேவையில்லை, அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மரிங் ஒர்க்கு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் இருக்கா, இல்லை எப்பவுமே காய்கறி, தானிய வகை பயிர் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அப்பப்போ ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் இருக்கும். எல்லா மசிலும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி எல்லா ஒர்க்குமே இங்கே இருக்குது வில்லேஜில். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து, அப்போ தான் உடம்பு ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஃபுட் எல்லாமே பாய்சனாக மாறிட்டு இருக்குது. நம்மளே ஏற்கனவே நிறையா பாய்சனாக சாப்பிட்டும் இருக்கோம், போதை பொருள். இந்த உலகம்லாம் எப்படி தான் உருப்பிட போதோ தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இன்னும் ஒரு வரப்பு இருக்குது, அது அப்புறம் தண்ணி விட்ட பிறகு தான் வெட்டணும். இது வந்து எங்கள் சித்தப்பா ஊற்று தான், அவங்க தண்ணி விட்டுக்கிறாங்க சேடை ஓட்டுறதுக்கு.
கோல்டு வேறங்க. இந்த பனிக்காலம் ஆச்சுனாலே பனிக்காலம் எப்போ முடியுமோன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. மார்ச் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போது நாம் கொய்யாக்காய் சாப்பிட போகிறோம். கொய்யாக்காய் இருக்கா? காணமே. நிறையா இருந்துச்சு, எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. 1-2 இருக்குது, அதை ஏறி பறித்து சாப்பிடுவோம். இந்த கொய்யாக்காலாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுதோ இல்லையோ அது பழம்ன்ட்டு. இந்த கிளிலாம் அழகாக கடிச்சிடும். லைட்டாக அதை பாருங்க. இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது கிளி எச்ச பண்ணது நம்ம சாப்பிட்டா எதனா நமக்கு வியாதி எதனா நோய் பரவ வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சால். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லாமே அது எதுவும் அது சாப்பிட்லாம், அது நல்லது தான், எதுவும் இல்லைன்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே போட்டுருவோம். கிளி கச்சதெல்லாம் நமக்கு வேண்டாம், செட் ஆகாது. கம்ஃபர்டபுள் இல்லையே. யார் யார் வீட்டெல்லாம் இந்த மாதிரி கொய்யா மரம் இருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த கொய்யாக்காய், மாதுளங்காய், சீத்தாப்பழி, சப்போட்டா இந்த மாதிரி நிறையா பழங்கள் வந்து நம்ம ஊர்லேயே விளையக்கூடியது தான். அதனால் எல்லாருமே கொஞ்சம் நிலமாச்சு இருக்கும் வீட்டாண்ட. அதில் எல்லாருமே அந்தந்த மரங்களை நடுங்க, அதுலேயே சாப்பிடுங்க. ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. அது வந்து எப்படி பழுக்க வைக்கிறாங்க, அது எப்படி இருக்குது, மருந்து எவ்வளோ போடுறாங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் எல்லாமே நேச்சராக வரது தான் நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் நடுங்க. ஏன் நட மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. அதுலேயும் முக்கியமாக எல்லா மரமும் எல்லா பழமும் அந்தந்த சீசனில் வைக்கும். அதை சாப்பிட்டு இருந்தாலே போதும். பெருசாக மருந்துலாம் நம்ம போட மாட்டோம் மரத்துக்கெல்லாம். அதுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதுவே வந்துடும். நம்ம வீட்டாண்ட இன்னொரு கைனியில் தண்ணி இருக்குது. பார்ப்போம் இதை வெட்டலாமா இல்லை வெளில எங்கன்னா கிளம்பலாமான்ட்டு. வீட்டுக்கு போய்ட்டு தான் முடிவு பண்ணணும். 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் வீட்டில் மாடு வேறு கட்டி போட்டு இருக்குது. அதை வேறு பிடிச்சி போயிட்டு கட்டு வரணும். மாடெல்லாம் பிடிச்சி போய் கட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணலாம், வெளில எங்கே போகலான்ட்டு. இன்னொரு விஷயம், இந்த மாடுலாம் மேய்க்கிறது, மாடு கட்டுறது, பால் கறக்கிறது, இதெல்லாம் என்னவோ படிக்காதவங்க தான் மாடு மேய்க்கணுன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் எஜுகேட்டடு, அன்எஜுகேட்டடு அதெல்லாம் கணக்கில்லை மாடு மேய்க்கிறதுக்கெலாம். அது உங்களுக்கே தெரியும், இப்போ நிறையா மாறிடுச்சு. ஸோ நம்ம கவலைப்பட போகிறதில்ல அதை பற்றிலாம்.